2026ஆம் ஆண்டு சூரிய கிரகணம் பார்த்தீங்களா, எப்போது தொடங்குகிறது? எவ்வளவு நேரம் நீடிக்கிறது? கிரகணத்தை எப்படி நம்ம பார்க்கலாம்? அதே மாதிரி இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ல வான்ல நிகழப்போக்கும் ஒரு அதிசயமாக இருக்குங்க. ரிங் ஆஃப் ஃபயர் சோலார். மேலுமே இந்த அரிய நெருப்பு வளைய காட்சியின் உச்சத்தை அதிகபட்சமாக நம்ம எந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? இது எந்தெந்த நாடுகளில் பார்க்க முடியும், இந்தியாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே எந்தெந்த நாடுகளில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மேலுமே இந்த சூரிய கிரகணத்தோட சிறப்புகளையும், இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நீவல் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய கிரகணம் ஒவ்வொரு ஆண்டுமே 2 அல்லது 3 முறை ஏற்பட சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுலேயுமே இந்த 2026ஆம் ஆண்டு 17/2/2026 சூரிய கிரகணமும் அமாவாசை திதியும் இணையும் இந்த நாளில் வரக்கூடிய சூரிய கிரகணத்தோட சிறப்பையும், இந்த சூரிய கிரகணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பையும் பார்க்க போகிறோங்க. சூரிய கிரகணம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. சந்திரனையும் பூமியையும் பூமி சூரியனை சுற்றுகிறது. அப்படியே சுற்றும்போது சூரியன் பூமியிடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணமானது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்படுதுங்க. அதே மாதிரி குவியக்கூடிய நேரம், அதாவது சூரியன், சந்திரன், பூமி என மூன்றும் ஒரே நேர்கோட்டில் குவியக்கூடிய நிகழ்வாக நடக்கிறது. இதனால் நம்ம எதை செஞ்சாலுமே அதற்கான பலன்கள் மிக அதிகமாக கிடைக்கும். இதன் காரணமாகத்தான் தன் வீட்டில் இருந்தபடியே இறை வழிபாடு செய்வதும் மந்திரங்களை ஜெபிப்பதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நாள், நேரம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பிப்ரவரி 17/2/2026 அமாவாசை நாள் இன்னைக்கு வானில் பார்த்திங்களா ஒரு அதிசய நிகழ்வானது வளைய சூரிய கிரகண நகலை இருக்கிறது. பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:26 மணியிலிருந்து இரவு 7:57 மணி வரைக்கும் சுமார் 4:30 மணி நேரத்திற்கு இந்த கிரகணமானது நீடிக்க இருக்கு. மேலுமே இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்படுது. இரவு நிலவு சூரியனோட முன் வந்து அதனோட மையப்பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் நிலவை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் பார்த்திங்களா தென்படும். இதனால தான் இந்த நிகழ்வின் போது முழு சூரிய கிரகணத்தை போலவே வானம் முற்றிலும் இருள் அடையாமல் பகல் நேர ஒளி தொடர்ந்தபடியே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக நிலவை சுற்றி தெரியும். இது ஒரு கண்பொள்ளா காட்சியாக நமக்கு இருக்கும். மேலுமே வானியலாளர்களுக்கு அறிவியல் ரீதியாக ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வானது பார்க்கப்படுது. இது இந்தியாவில் பார்க்க முடியுமா? இந்த அரிய நெருப்பு வளைய காட்சியோட உச்சத்தை பார்த்திங்களா அதிகபட்சமாக 2 நிமிடங்கள் 20 வினாடிகள் மட்டுமே காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் தென்னாப்பிரிக்கா, தெற்கு அர்ஜென்டினா மற்றும் அண்டார்டிகாவில் மட்டுமே காண முடியுங்க. இந்தியாவில் இது முழுமையாக தெரியாது. அப்படிங்கிற போதிலும் கூட இது சிறு தாக்கத்தை உருவாக்க வாய்ப்பிருப்பதாக வானியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பொதுவாகவே சூரிய கிரகணங்கள் அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் கலாச்சார ரீதியாகவும் ரொம்ப முக்கிய வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த சூரிய கிரகணம் நிறைவு பெற்ற பிறகு பிப்ரவரி 18ஆம் தேதி அன்னைக்கு சீனாவில் புத்தாண்டு கொண்டாடப்பட இருக்குது. அதே போல தான் இஸ்லாமியர்களோட புனித ரமலான் மாத நோன்பு இந்த பிறைக்கு பின்னதாக தொடங்க இருக்கு. அடுத்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை பார்ப்பது எப்போது அப்படின்னா பிப்ரவரி 17/26 நிகழ இருக்கக்கூடிய அரிய நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை தொடர்ந்து அடுத்ததாக 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி வளைய சூரிய கிரகணமானது தோன்றும். இது பார்த்திங்களா சிலி, அர்ஜென்டினா, உருகுவே, பிரேசில், கானா மற்றும் நைஜீரியா போன்ற நாடுகளில் பார்க்க முடியுங்க. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 26, 28ஆம் ஆண்டு இந்த நிகழ இருக்கும் நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை ஸ்பெயின், பிரெஞ்சு கயானா மற்றும் மொரோக்கோ, பெரு, பிரேசில் போன்ற நாடுகளில் பார்க்கலாங்க. இதே போல தான் 2030ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய வளைய நெருப்பு சூரிய கிரகணத்தை அல்ஜீரியா, லிபிரியா, கிரீஸ், துருக்கி, ரஷ்யா, கஜகஸ்தான், சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள்லையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சூரிய கிரகணத்தின் போது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களும் நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 17, 2026 அன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தின் போது சூதகாலம், அதாவது கிரகணத்திற்கு முன்னாடி மற்றும் கிரகண நேரத்தில் சமைப்பதையும் நம்ம சாப்பிட்றதையும் முக்கியமாக தவிர்க்க வேணுங்க. அதே மாதிரி வெற்று கண்களால் சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள், குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இறைவனை வழிபடுதல், தியானம் செய்கிறது அந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த அமாவாசை திதியும் இந்த சூரிய கிரகணமும் இணையும் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்கள் சூரிய கிரகணத்தின் போது சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேணும். அதே மாதிரி சூரிய கிரகணத்திற்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம சாப்பிட்டு முடிப்பது ரொம்ப நல்லது. சமைத்த உணவுமே கிரகணத்தின் போது மிச்சம் வைக்காமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது. அப்படி மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா தர்பை புல் அல்லது துளசி இலை அதன் மீது போட்டு வைப்பது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கிரகணத்திற்கு பின்னாடி எந்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்களா கொதிக்க வைத்து நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வானில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சூரிய மண்டலத்தில் சூரியனை கோள்கள் உள்ள ஒன்றான பூமியை சுற்றி வருகிறதுங்க. பூமியோட துணைக்கோளான சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது அப்படிங்கிறது அனைவருக்குமே அறிந்தது தான். இப்படி சுற்றி வரும்போது பூமி, சந்திரன், சூரியன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. இது முழு சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம், நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே சூரிய கிரகணத்தின் போது கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரவே கூடாதுங்க. அதே மாதிரி சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்களா சூரிய ஒளி படாமல் பார்த்துக்கொள்ளணும். சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணத்தின் போதுமே கர்ப்பிணி தங்களோட உடலில் அரிக்கிறது அப்படின்னு சொரிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி செஞ்சால் குழந்தைகளுக்கும் அந்த இடத்துல கருப்பு நிறத்தில் அல்லது தழும்பு போன்ற அடையாளம் ஏற்படக்கூடும் அப்படின்னு கூட நம்மளோட முன்னோர்கள் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி கிரகணத்தின் போது குளிக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டையுமே சுத்தம் செய்யக்கூடாது. கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு கண்டிப்பாக குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 30 நாட்களுக்குள்ள 2 சந்திர கிரகணமோ 1 சூரிய கிரகணமோ 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழும் அதிசயமானது இருக்குங்க. அதே மாதிரி கிரகணத்தின் போது நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய கிரகணத்தின் போது நம்ம சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா, அதனால் உடல்நலக்கேடு ஏதாவது ஏற்படுமா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான விவாதமும் முடியாமல் சென்று கொண்டே தான் இருக்கிறது. கிரகணத்தின் போது பார்த்திங்களா உணவை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிவியலும் இந்திய புராணங்களுமே சொல்லப்படுது. ஒரு தடுப்பு நடவடிக்கையாக ஆபத்தான பாக்டீரியாக்கள் இருந்தும் கதிர்வீச்சுகள் இருந்தும் உணவுப் பொருட்களை பாதுகாக்க துளசி இலைகள் அல்லது தர்பை புல் இது எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு வைக்க வேணும். இந்த கிரகண காலத்தில் மனிதனோட உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் பார்த்திங்களா அந்த டைமில் கிரகணத்தின் போது வெளியாகும். இந்த கதிர்வீச்சுகள் உணவை மோசமாக பாதிக்கக்கூடியதாகவும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதிப்பை எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய உணவை நீங்கள் உட்கொள்ளும் போது உடல்நல கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி வெவ்வேறு நோய்களுக்கும் வழிவகுக்கும் இல்லையா, அதனால தான் அந்த டைமில் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய சாப்பாட்டையும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வருகிற பிப்ரவரி 17 2026 அன்று நிகழக்கூடிய வளைய சூரிய கிரகணமானது ரிங் ஆஃப் ஃபயர் இந்திய நேரத்தின்படி மதியம் 3:26 மணிக்கு தொடங்கி இரவு 7:57 மணிக்கு முடிவடைகிறதுங்க. இந்த கிரகணம் முக்கியமாக அண்டார்டிகா, தென் ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளில் தெரிவதாகவும் சொல்லப்படுறாங்க. மேலுமே இது பார்த்திங்களா இந்தியாவில் முழுமையாக தெரியாது, ஆனால் மாலை நேரத்தில் பகுதியாக காணப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் கிரகணம் தொடங்கும் நேரம் 3:26, அதிகபட்ச கிரகணம் அப்படின்னு பார்த்தோமா 5:42, கிரகணம் முடியும் நேரம் 7:57. 2026 ஆண்டோட இது முதல் சூரிய கிரகணம் மாசி அமாவாசை அன்று நிகழ்வது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த கிரகணம் பார்த்திங்களா ஒரு வளைய சூரிய கிரகணமாக ரிங் ஆஃப் ஃபயர் போன்ற அழகாக காட்சியளிக்குமாங்க.
இந்த வானில் தோன்றக்கூடிய அழகான இந்த காட்சியை பார்ப்பது ரொம்ப அரிதான ஒரு காட்சியாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தோட சிறப்புகளையும் இந்த அமாவாசையில் நடக்கக்கூடிய அதிசயத்தையும் தான் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே பரிகாரமாகவும் நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய பேர் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. நீங்களுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.